எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்வி சேகர். இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனையை பற்றி உங்ககிட்ட நான் பேச போகிறேன். ஃபிஃப்சி ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, அதாவது இந்த ஃபிஃப்சிங்கிற அமைப்பு ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இது தென்னிந்திய தொழிலாளர்கள் கூட்டமைப்பு. செல்வமணி தலைவராக இருக்கிறார். இப்போது நாங்கள் தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்புன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு என்ன காரணம் என்றால், இது தென்னிந்தியாங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்தின் பெயர்லேயே ஒரு கூட்டமைப்பு தொழிலாளர்களுக்காக சினிமா துறையில் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுபோலத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் ஃபிஃப்சி என்ற ஒரே ஒரு அமைப்பு தான் இருக்க வேண்டும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது, நாங்கள் சொல்கிறபடி தான் சினிமா இண்டஸ்ட்ரி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணவ போக்கில் திரு செல்வமணி நடந்து கொண்டிருக்கிறார். இது அந்த துறைக்கே நல்லதில்லை. இப்போ மளிகை கடைனா 4 கடை இருக்கும், ஃபார்மசின்னா 5 இருக்கும், கரிகா கடைனா 10 இருக்கும். ஏன் டீநகருக்கு போங்க, ஜவுளி கடை 20 இருக்குது, அந்த பக்கம் பார்த்தா நகை கடை 30 இருக்குது. யாருமே இன்னொருத்தர் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? இல்லை, அவர்களிட நான் திறமையாகவும் காம்படிட்டிவாகவும் பெட்டராகவும் தரமான சேவையும் குறைந்த விலையிலையும் பண்ணுறேன்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி தானே சொல்லணும். இன்னொருத்தர் ஆரம்பிக்கவே கூடாது, 95 வயசு ஆனாலும் நானே போய் இந்த வேலையெல்லாம் செய்வேன்னு எப்படி சொல்ல முடியும்? வருஷா வருஷம் 5 லட்சம் இன்ஜினியர்கள் வெளில வராங்க. படிச்சுட்டு வரல, யார் வேலை வாய்ப்பு கொடுக்கறது? இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வேண்டாமா? அப்படிப்பட்ட எண்ணத்திலும் எங்களுக்கு பெரிய படம் எடுக்கிறவங்க மட்டும் போரும் அப்படின்னு பெப்சி அந்த ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலை விட்டு விலகியதால் நாங்கள் இதை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எங்களுக்கு 300 படம் எடுக்கிற சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் தேவையில்லை, 30 பெரிய படம் இருக்கிற ப்ரொடியூசர் இருந்தால் போரும்ன்ட்டு பெப்சி செல்வமணி விலகிட்டார் எங்ககிட்டேருந்து. அப்புறம் நாங்கள் யாரோட வேலை செஞ்சான்னு எந்த அமைப்பை நாங்கள் துவைக்கினா இவருக்கு என்ன போச்சு? தவிர அதுக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருக்காரு. அந்த லெட்டர் இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கொடுமையை எதிர்த்து இது மாதிரி இன்னொரு சங்கம் ஆரம்பிச்சதே கொடுமையா. எங்கள் சங்கமும், அதாவது தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு, நம்ம தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, பைலாக்களுக்கு உட்பட்டு அதில் நாங்கள் பதிவு பண்ணி நம்பர் வாங்கி ஆரம்பிச்சிருக்கோம். இதில் ஆர்கே செல்வமணி யார் குறுக்க? அவர் எதை வேணால் பேசலான்னு பேசக்கூடாது. தவறு வேலை நிறுத்தம் செய்ய போகிறாங்களா? அடையாள வேலை நிறுத்தம் செய்யுங்க. நாங்கள் வேலை செய்யணுன்ட்டு சங்கம் ஆரம்பிக்கிறோம், நான் வேலையை நிறுத்துறேன்னு சொல்லி ஒரு சங்கத்தை நடத்துறீங்கன்னா அதுக்கு யார் பொறுப்புங்கிறது ஜனங்களுக்கே தெரியும். அரசாங்கம் இதில் உதவி செய்யும். அரசாங்கம் என்ன உதவி செய்யும்? 2 சங்கமும் நல்லபடியாக சண்டை போட்டுக்காத இருங்கப்பா அப்படின்னு தான் அரசாங்கம் சொல்லும். 14ஆம் தேதி தவிரவும் நாங்கள் ஒரு பேரணி நடத்த போகிறோம். அந்த பேரணிக்கு நீங்கள் குழந்தைங்க வீட்டில் இருக்கிற குடும்பத்தாரோடு வந்துடுங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் நாங்கள் சந்தேகப்படுறோம். ஏனென்றால் இந்த மாதிரி பேரணி பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் வரும்பொழுது அங்கே அவங்களே ஒரு அசம்பாவிதத்தை உண்டாக்கி அதில் சில சேதாரங்களை உண்டாக்கி, பார்த்தீங்களா அவங்க ஆரம்பிச்சனால்தான் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ட்ராமா போடணும்னு. நாங்களே எத்தனையோ படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதி ட்ராமா போட்டவங்க, எங்ககிட்டயே இந்த ட்ராமா போடலான்னா நடக்குமா? நாங்களும் கமிஷனருக்கு லெட்டர் தான் கொடுப்போம். இந்த மாதிரி அவங்க இந்த ஊர்வலம்லாம் விட்டாங்க, இது பிரச்சனை. அவங்க பிரச்சனைனா பெப்சி ஆஃபீஸுக்குள்ளே பேசிக்கிட்டோம், இது எதுக்கு ரோடுக்கு கத்தணும்? இதில் என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை? என்ன நடந்து போச்சு? இன்னொரு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சங்கத்தில் ஒரு 15 துறை சார்ந்த சினிமாவில் இருக்கிறவங்க உறுப்பினராகி வேலை செய்கிறாங்க. எங்ககிட்ட 5000 பேர் இருக்காங்க. 14ஆம் தேதி யார் ஷூட்டிங் நடத்தணும்னு சொன்னாலும் நாங்கள் அதற்கு அனைத்து உதவிகளையும் செய்து ஷூட்டிங் நடத்தி கொடுப்போம். நீங்கள் 1500 ரூபா வாங்குவீங்க, 2000 ரூபா வாங்குவீங்க. அதே வேலையை நாங்கள் 1000 ரூபாய்க்கு செய்கிறோன்னா உங்களுக்கு எங்கே வலிக்குது? புதுசாக வேலை செய்கிறவங்க, புதுசாக திறமையானவர்கள், இளைஞர்கள் வேலை செய்கிறாங்க. நீங்கள் யார் இதில்? நீங்கள் எப்படி சொல்ல முடியும் இன்னொரு சங்கம் இருக்கக்கூடாதுன்னு? அது மாதிரி சொல்கிறதுக்கு அதுதான் சட்டத்துக்கு புறம்பானது. உங்கள் பேரணியே சட்டத்துக்கு புறம்பான பேரணி. செல்வமணி தன்னுடைய அதீத புத்திசாலித்தனத்தை இந்த விஷயத்தில் காட்ட வேண்டாங்கிறத நான் சொல்லிக்கிறேன். காரணம் என்னென்னா, அவருக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது.
அந்த பிரச்சனைகள், அந்த ஃபிஃப்சிக்கு கொடுக்கப்பட்ட நிலம், அந்த நிலத்தில் வந்து எப்படி வந்த வருமானங்கள் என்ன, அதுக்கு என்ன உண்டான கணக்கு வழக்கு, அதை வந்து பொதுவான எல்லாருக்கும் பொதுவான இடத்துல ஸ்டூடியோ கட்டி வாடகை விட்டது நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம். முதல்ல தான் குற்றமற்றவர்னு அவர் நிரூபித்து தன் தொழிலாளர்களுக்கு என்னோட்டோ அதை செய்யட்டும். நாங்கள் எங்களை நம்பி வந்த தொழிலாளர்கள் செய்கிறோம். புரியுதா? நாங்கள் ஒன்றும் பாகிஸ்தான்லேருந்து வந்த ஆளுகளுக்கெல்லாம் இங்கே வேலை கொடுக்கல. இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் தொழில் தெரிந்த, சினிமாவை கற்றுக்கொள்ள வேண்டிய, சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்கள் வழிவிட்டு அவங்களுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் ஒன்றுமே இல்லை. 14ஆம் தேதி செல்வமணி சொன்ன மாதிரி அவர் வேலை நிறுத்தம் அவர் செய்தாலும், எவ்வளோ பேர் அவங்க பெப்சியில் வேலையில்லாமல் இருக்காங்க, அது மாதிரி இவரும் வேலை நிறுத்தம் செய்கிறேன்னு கூட ஒரு நாள் உட்காந்து சும்மா இருந்துட்டு போகலாம். அவ்வளோதான். ஆனால் திட்டமிட்டபடி எந்த தயாரிப்பாளருடைய ஷூட்டிங்கும் தடைப்படாமல் அது நடப்பதற்குண்டான அனைத்து உதவிகளையும் நம்முடைய தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு செய்யும் என்பதை எங்களுடைய தலைவர் அழகன் தமிழ்மணி சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தொழில் என்பதே நடக்கிறதுக்கு தான். ஸ்ட்ரைக் பண்ணுறது, நிறுத்துறது, அந்த முதலாளி அழியணும்னு பார்க்குறது, அதெல்லாம் இருந்ததுன்னா அது என்ன நினைக்கிறோமோ, நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. இதை செல்வமணி புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.